உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. அரசு நிகழ்ச்சிகள்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் இப்ப மத்திய மாநில அரசுகள் தொடர்பாக 8 வாரங்கள்ல பதில் அளிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க நாம கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாகவும் இந்த உத்தரவு குறித்த விவரங்களையும் நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். அதாவது தமிழகத்துல முதலமைச்சர் விஜய் கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அந்த நிகழ்ச்சியில முதல்ல வந்தே மாதரமும் அதுக்கு பிறகு தேசிய கீதமும் மூன்றாவதா தமிழ் தாய் வாழ்த்தும் இசைக்கப்பட்டது. இது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த இந்த சூழல்ல அரசு நிகழ்ச்சிகளை தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்குவதை உறுதி செய்யறதுக்கு அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கையோடு சென்னையை சேர்ந்த அனன்யா ராதாகிருஷ்ணன் என்பவர் ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகள் தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்கப்படுவதும் தேசிய கீதம் இசைத்து நிறைவு செய்வதும் பல ஆண்டுகளா மரபா பின்பற்றப்பட்டு வருது. இந்த நடைமுறையை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில அரசு நிகழ்ச்சிகள்ல வந்தே மாதரமும் தேசிய கீதமும் பாடப்பட்ட பிறகு தமிழ்தாய் வாழ்த்து தற்போது பாடப்படுவதாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு. அரசு நிகழ்ச்சிகள்ல இந்த வந்தே மாதரம் பாடிதான் துவங்கணும் அப்படின்ட்டு மத்திய உள்துறை அமைச்சர் தான் போன ஜனவரி மாதம் ஒரு சுற்றறிக்கை பிறப்பித்திருக்குது. அந்த சுற்றறிக்கையில மாநில பாடலை பாடுறதுக்கு எந்த தடையும் விதிக்கல. அந்த வகையில தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது பாடி நிகழ்ச்சிகளை துவங்குறதுக்கு உத்தரவிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மனுவில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழ் தாய் வாழ்த்து பாடுவது என்பது வெறும் சடங்கு மட்டும் கிடையாது. அது தமிழர்களுடைய உணவு கலாச்சாரம் அதே போல அடையாளமா இருக்குது அப்படின்னு அந்த மனுவில் சொல்லியிருக்காங்க. வந்தே மாதரம் பாடலை முதலில் பாட வலியுறுத்தி அந்த மத்திய அரசு பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்யணும். எதிர்காலத்துல தமிழகத்துல அரசு நிகழ்ச்சிகளை தமிழ் தாய் வாழ்த்து பாடி துவங்குவதற்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க உத்தரவிடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை மனுவில் முன் வச்சிருந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு இந்த வழக்கு தொடர்பாக 8 வாரங்கள்ல பதிலளிக்கணும்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வச்சிருக்காங்க. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். உங்களில் யாராவது ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களே உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.